சந்தோஷம் தானுங்க. அதனால ஐயா நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல். இங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்? நிறைய பேர் கவர்மெண்ட் படிச்சவங்க, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் ஒரு விஷயம் பெருமையா சொல்லவா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க வாழ்க்கையில. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிற திராணியும் தெம்பும் நமக்கு அரசு பள்ளி ஆரம்பத்திலே கொடுத்துரும். என்ன நடந்தாலும் அரசு பள்ளி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துரும். நானும் எங்க வீட்டுல போய் பள்ளிக்கூடத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழகா பேச கியூட்டா இருப்பேன். எதையாவது சொல்லிட்டு போ. இல்லம்மா ஸ்பீக்கர் சொல்லணும். நான் அவ்வளோ அழகா இருப்பேன். ட்ரௌஸ் அங்கிள் நீங்களாவது கேளுங்க, நான் அவ்வளோ அழகா இருப்பேன் சார். சின்ன பிள்ளையில எங்க அப்பா தான் என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்ப்பாரு. நாமெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னா அடம் பிடிப்போம். உண்மைதானம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகவே மாட்டோம், அழுவோம், போக மாட்டேன்னு கொண்டு போய் அப்படியே எங்க அப்பா தள்ளுவார் உள்ள போய். காதத்தோடு மூக்கத்தோடு என்னென்னமோ கேள்வி கேட்டு நம்மளை பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. நாம அழுவோம். அப்ப எல்லா அப்பாவும் டீச்சரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு நாள் அடிங்க. நான் கேட்க மாட்டேன், நீ கேட்கலனாலும் உள்ள அடிப்பாளுங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? அழுவா, நான் போமாட்டேன் சப்பு சப்புன்னு அடிச்சு உள்ள தூக்கி எரிஞ்சிட்டு போவார். போ படி சனியனை அப்படின்னு. இதெல்லாம் எப்பக்கா? நாம படிக்கும்போது. இன்னைக்கு பையன் சிரிச்சுக்கிட்டே போறான், அப்ப அழுதுகிட்டே போறாரு. டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதடா. அதுக்கு அவன் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா காமர்ஸ் எடுத்து உட்கார இடத்துல வச்சிருவேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரமேஷ் ஹோம்ஒர்க் எடுத்தா மிஸ் நம்ம அடிக்க மாட்டோம், நம்ம அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா. இவங்க என்ன அநியாயம் பண்றாங்க. அதனால கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். யாரெல்லாம் இங்க கடைசி பெஞ்சு? நான் தான் கடைசி பெஞ்சு, மாப்பிள்ளை பெஞ்சு. ஐயா சஞ்சீவ் நகர் எல்லாமே என்ன மாதிரியா இருக்குங்கய்யா. கடைசி பெஞ்சுங்க நம்ம எல்லாம். நிஜமா சொல்றீங்க, லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் எங்க ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச். எல்லா நேரமும் அடி வாங்குவோம். அதுல இந்த ரோசி மிஸ் எங்க ஸ்கூல்ல ஒரு மிஸ் இருக்காங்க. அவங்க அடிக்க மாட்டாங்க, இந்த இடுப்புல நெருடுவாங்க. நான் கீழேந்து மேல வரைக்கும் போயிட்டு வருவேன். எங்க கிளாஸ்ல நாங்க 5 பேர் மாட்டுவோமா, கிள்ளி வைப்பாங்க. எல்லாரும் கிளாஸ் ரூம்ல வந்து சட்டையை தூக்கி பார்ப்பாளுங்க. செவந்து கடந்திருக்கும். நானும் மஞ்சள் கலர் சாலு, கனகாமரம் போகும்போது முடிய பிச்சு விட்டுருவேன். நானும் சட்டையை தூக்கி பார்ப்பேன். கிள்ளுன இடம் கூட தெரியாதுக்கா. ஆண்டவன் அந்த கலர்ல என்னை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பெரிய கஷ்டம். ஆனா லாஸ்ட் பெஞ்சுக்கும் முதல் பெஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. டீச்சர் ஏதாவது ஜோக்கு சொன்னா அதை உடனே கேட்டு சிரிச்சா அது முதல் பெஞ்சு. டீச்சரையே ஜோக்கா நினைச்சு சிரிச்சா அது கடைசி பெஞ்சு. வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தவங்க.